வரவேற்கிறோம் எங்களது லார்ட் ஆஃப் லவ் மீடியா மினிஸ்ட்ரீஸ்லிருந்து. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓ, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லைல்ல, இப்போ ஜாலியாக இருப்பீங்க அப்படி தானே? ஹாய் ஜோஷ்வா, ஹாய். நல்லா இருக்கியா? நல்லா. உனக்கு இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் கிடையாதுல்ல? ஆமா. அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கியா? அவங்களும் ஜாலியாக இருக்காங்களா? கதை கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? சண்டேனாலே செம்ம ஜாலி, அப்படி தானடா? இன்னும் அழகா உங்களை இன்னும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் நல்ல கதையோட, வசனத்தோட, பாட்டோட, ப்ரேயரோட உங்களை பார்க்க வந்திருக்கோம். கதைக்குள்ள போகலாமா? ஓகே. கொக்கு பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. கொக்கு பார்த்தது இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜோஷ்வா பார்த்தது இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? கொக்கு எப்படி நிற்கும்? ஒத்த காலில் நிற்கும், அப்படி தானே? நீங்களும் நிறைய நேரம் அப்படி தானே ஒத்த காலில் நின்று நிறைய விஷயத்த வாங்குறீங்கல்ல, இல்லையா? நம்ம இன்னைக்கு இந்த கொக்கோட இதை பார்ப்போமா? கொக்கு கதைக்குள்ள போகலாமா? ஓகேவா? ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு குளம் இருந்துச்சான். இந்த குளத்தில் நிறைய மீன், நண்டு, தவளை எல்லாம் இருந்துச்சான். டெய்லி என்ன பண்ணுமா ஒரு கொக்கு? வருமா, வந்து பார்த்துட்டு மீனை பார்க்குமா, ஆனால் சாப்பிடவே சாப்பிடாதான். கொக்குக்கு என்னது ஃபுட்டு? மீன் தானே. ஆனால் இந்த கொக்கு வருமா, மீனே சாப்பிடாதான். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது, கொக்குனாலே மீனை தானே சாப்பிடும், ஏன் இந்த கொக்கு மீனை சாப்பிட மாட்டேங்குது? ஆனால் டெய்லி வந்து மட்டும் நிற்குதே, என்னதான் விஷயம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குளத்தில் ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்க்கு ராஜா யார் தெரியுமா? நம்ம நண்டு. நண்டையா போய் நின்றுட்டாரு. எனக்கு என்னவோ இந்த கொக்கு மேலே டவுட்டாகவே இருக்குது. ஏன்னே தெரியல, இங்கே இருக்க யாரையுமே சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் டெய்லி வந்து நிற்குது. என்ன ரீசன் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. உடனே அங்கே இருந்த ஒரு மீனில், குட்டி ஒரு மீன் இருக்கலாம், இல்லை இல்லை கொக்கு ரொம்ப நல்லவங்க, என்கிட்ட பேசினார்ல, சூப்பராக பேசினாரு. என்ன பேசினாரு? அந்த கொக்குக்கு மீனை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, அது வெஜிடேரியன் ஆக போகுதான், நான்வெஜ்ஜே வேண்டாமா. இனிது வெஜிடேரியன் ஆக போகுதா கொக்கா? ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்கு. சரி, நாளைக்கு கொக்கு வரும்போது நான் கேட்டுக்கிறேன். உடனே தவளை சொன்னிச்சு, நம்ம எதுக்கும் நாளைக்கு நல்லா விசாரிச்சுக்குவோம். இந்த குட்டி குட்டி மீன்கள்லாம் பாருங்களேன், டெய்லி போய் அந்த கொக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. இந்த மீனுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது, கொக்கு அதை சாப்பிட்ருமே. இது பயமே இல்லாமல் கொக்கு பக்கத்தில் போய் நிற்குது. முதல்ல இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். உங்க வீட்லயும் பெரியவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, புதுசா யாரு கூடயாவது இருந்தா பேசக்கூடாது அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே போலதான் இந்த நண்டு, தவளைலாம் இந்த மீனுக்காக என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? தெரியாதவங்ககிட்ட பேசாதங்க, பார்த்துக்கிடலாம், முதல்ல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் டே வந்துச்சு. கொக்கு அழகா வந்து அந்த பாறை மேலே நின்றுட்டு மெதுவாக தவளை, நண்டெல்லாம் பக்கத்தில் போக ஆரம்பிச்சிச்சு. ஹலோ கொக்கு, என்ன சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு டெய்லி இங்கே வாரீங்க? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய குட்டி குட்டி மீன்கள், நல்ல நண்டுகள், நல்ல தவளை, நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குடும்பமாக இருக்கீங்கல்ல, உங்களை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு குடும்பமே இல்லை, அதனால் எனக்கு உங்களை பார்க்க ஆசையாக இருக்குது, டெய்லி வாரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. உடனே நண்டு சொல்ல ஆரம்பிச்சிச்சு, ஆனால் நீங்கள்லாம்
நல்லா மீனை தானே சாப்பிடுவீங்க, ஏன் இங்கே இருக்க ஒரு மீனை கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. கொக்கு சொல்ல ஆரம்பிச்சிச்சு, நோ நோ, நான் இப்போ வெஜிடேரியனாக மாறிட்டேன். எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு, அதனால் எங்கேயாவது பழம் இருந்தால் அதை மட்டும் கொத்தி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த மீன் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நண்டுக்கு மட்டும் சின்ன டவுட்டு, இது ஏதோ செய்யுது, என்னன்னு தான் தெரியலை. சீக்கிரமாக இந்த கொக்கை பற்றி என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு திடீர்னு வந்து கொக்கு நெக்ஸ்ட் டே வந்துச்சு. ஐயோ ஐயோ, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, என்ன திடீர்னு இந்த கொக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் நேற்று அந்த சைடில் நின்னேனா, அப்போ நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த குளத்துக்குள்ளே நிறைய மீன் இருக்குது, நல்ல பெரிய பெரிய நண்டுலாம் இருக்குது, சீக்கிரமாக இதை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, நீங்கள் எவ்வளோ அழகாக ஃபேமிலியாக இருக்கீங்க, உங்களெல்லாம் பிரிச்சுட்டு போகிறதுக்காக அவங்க தூக்கிட்டு போகிறாங்களாம், அதான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. உடனே மீன்லாம் ஐயோ ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு. நண்டு ராஜா சொன்னாங்க, நோ நோ வெயிட் பண்ணுங்க, எதுக்கு எல்லாரும் இப்போ பதறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் கொக்கு இல்லை இல்லை, இன்னும் 2 நாள் தான், நேற்றே பேசிட்டு போயிட்டாங்க, இன்னும் 2 நாளில் வந்து உங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உடனே இந்த மீன்களுக்கெல்லாம் ரொம்ப பயம், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க கொக்கு, எங்களுக்கு உங்களை விட்டா யாரை தெரியும், நீங்க மட்டும்தான் வெளியில இருந்து வாரீங்க, மற்ற எல்லாரும் இங்கே இருக்காங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சுங்க. உடனே கொக்கு சொன்னிச்சு, ஒரு ஐடியா இருக்கு, இந்த காட்டுக்கு நடுவுலையும் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துலையும் சண்டை போடாம நிறைய மீன் நண்டு தவளைலாம் இருக்குது, அங்க கொண்டு போய் விட்டுட்டுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. உடனே மீன்லாம் ஓகே 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 சீக்கிரம் எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த தவளையும் நண்டு மட்டும் ஓரமா நின்றுட்டு, ஐயோ ஏன் இந்த மீன்கள்லாம் இப்படி பண்ணுது, கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ணலாமா மீன்களா அப்படின்னு சொன்னோடனே மீன்கள்லாம் நோ நோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த தவளை நிலத்துலையும் வாழும் ஓடி போயிடும், நீங்களும் அப்படிதான் நிலத்துலையும் வாழ்வீங்க ஓடி போயிடுவீங்க, நாங்கள் என்ன செய்வோம், தண்ணிக்குள்ளே மட்டும்தானே வாழும் மீன் அப்படிதானே, இன்னும் யார் காப்பாற்றுவா, இந்த கொக்கு காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கு, அதனால நாங்கள் கொக்கு பேச்சை தான் கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே நண்டும் தவளையும் ச்சே இவ்வளோ நாள் பழகிருக்கோம், இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போய் உட்காந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஃபாஸ்ட்டாக கொக்கு வந்துச்சு, போகலாமா, கிளம்பிட்டீங்களா, உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம், பக்கத்து குளத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லா மீனையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, கொக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் போட்டுக்கிச்சு, வாய்க்குள்ள தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு மீன் எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டாச்சு, கிளம்பலாமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிட்டு எங்கே போயாச்சு, புது குளத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே 2 நாளாக என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த கொக்கு, அவ்வளோ மீனையும் எங்க கூட்டிட்டு போயாச்சு, இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயாச்சு. இப்போ அந்த குளத்துக்குள்ள யாரு மட்டும்தான் இருக்கா, நண்டும் தவளையும் மட்டும்தான் இருக்காங்க. தவளை சொன்னுச்சு, எனக்கு இந்த கொக்கு மேல நம்பிக்கையே இல்லையே. நண்டு சொன்னுச்சு, இல்லை, ஒருவேளை நம்மளை காப்பாற்றி அங்கே கொண்டு விட்டுடுச்சுன்னா நான் போக போகிறேன்ப்பா, நீ வந்தாவா வரலன்னா போ அப்படின்னு சொன்ன உடனே தவளை இல்லை இல்லை, நான் மெதுவாக குதிச்சு ஜம்ப் பண்ணி வந்துடுறேன். நண்டு சொன்னுச்சு, நீ ஜம்ப் பண்ணி போயிடுவ, நான் எப்போ குட்டியாக உருண்டு எப்போ போய் அந்த குளத்துக்கு போய் சேர்றது, நான் இன்னைக்கு இந்த கொக்கோட முதுகில் ட்ராவல் பண்ண போகிறேன், இந்த கொக்கு எங்கே கொண்டு போய் விட்டுரும் என்ன
பக்கத்து பக்கத்து குளத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னேனே. ஓகே பை பை see you, நம்ம எங்க பார்ப்போம்? புது குளத்துல பார்ப்போம், ஓகேவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நண்டு மெதுவா அழகா ஜம்ப் பண்ணி கொக்கு மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. இங்க தவளைக்கு பை பை சொல்லியாச்சு. கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நண்டு, என்ன கொக்கு, பக்கத்துல தானே இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப தூரத்துல காட்டிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப தூரமா போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த கொக்கு இந்த வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. நண்டுக்கு மெதுவா டவுட் வந்துட்டு, ஐயோ இது வேற எங்கேயோ கூட்டிட்டு போகுதோ, என்ன பண்ண பார்த்துட்டே இருந்துச்சு. கொக்கு மெதுவா ஒரு பாறை பக்கத்துல கொண்டு போகுது. எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னுச்சு? குளத்துக்கு. ஆனா இப்ப எங்க கூட்டிட்டு போகுது? பாறைக்கு. இந்த நண்டுக்கு பயம் ஆயிட்டு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு இப்படி எட்டி பாக்குது. அங்க மீன் முள்ளா கிடக்குது. என்ன பண்ணிருக்கு கொக்கு? அப்பனா ஒவ்வொரு மீனையா பிடிச்சிட்டு வந்து இங்க என்ன பண்ணிருக்கு, நல்லா சாப்பிட்டுருக்கு. ஏமாத்தி அவ்வளோ மீனை என்ன பண்ணியாச்சு, நல்லா சாப்பிட்ருக்கு. இவ்வளோ நேரம் என்ன சொன்னிச்சு, நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு நல்லா நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ மீனை என்ன பண்ணாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நண்டுக்கு பயம் வந்துட்டு, ஐயையோ இந்த கொக்கு இந்த மீன் எல்லாத்தையும் சாப்பிட்ட மாதிரி நம்மளையும் சாப்பிட்ருமே இன்னும் பயந்து போக ஆரம்பிச்சிச்சு. பயந்து போயிட்டு என்ன பண்ணுச்சு நண்டு, அது பார்த்துருக்கியா, முன்ன கொடுக்கு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கியா, அதை வச்சு அந்த கொக்கோட கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சிட்டு. கொக்குக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏய் நண்டு சும்மாரு, இல்ல நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கொண்டிருக்க, எங்களை ஏமாத்திருக்க, வெஜிடேரியன் சொல்லி எங்க அவ்வளோ மீனையும் கொன்னுட்டியே, நாங்கள் எவ்வளோ அழகா குடும்பமா இருந்தோம், எங்களெல்லாம் நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நண்டு கோவத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, கொத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த கொக்கு அங்கே விழுந்து இறந்து போச்சு. இப்போ நண்டு அந்த பாறை மேல நிக்குது. நண்டு யார் பேச்ச கேட்டிருந்திருக்கலாம், தவளை பேச்ச கேட்டிருந்திருக்கலாம், அப்படிதானே? இவ்வளோ நாளா ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா ஒரு குடும்பமா இருந்தாங்க. இந்த கொக்கோட பேச்சை கேட்டு அவ்வளோ மீனும் வீணா செத்து போயிடுச்சு. ஆமாம் குட்டீஸ், இதே போல தான் உங்களுக்கு நடுவுலையும் புதுசாக யாரோ ஃப்ரெண்டுன்னு வந்து உங்களையும் ஏமாத்திடுவாங்க. காடுகிட்ட கேளுங்க, யார் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், யார் உங்களை பார்த்துக்குவா. இன்னைக்கு ஜோஷா ஒரு பாட்டு படித்தான், கேட்டிங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு. நீங்களும் அதே போல செய்றீங்களா? இதைத்தான் பைபிள்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சங்கீதம் 1:1-2 சொல்லுதுமா. நீனும் காடுட்டு கேளு, எப்படி என்னை ஏமாத்துறவங்க யாரு, எப்படி எப்பா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இனி கேட்குறியா? இனிமே கேட்பல. நமக்கு ஒத்தாசை யார் ஹெல்ப் பண்ணுவா? நமக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட கேட்டு என்ன பண்ணணும், கத்துக்கிடணும். ப்ரேயர் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் இன்று கேட்ட கதைக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மிடம் கேட்டு கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த துன்பம் வந்தாலும் உங்களிடம்
உங்களிடம் வந்து வந்து உதவி கேட்க உதவி கேட்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. கற்றுக் கொடுங்க ஏசப்பா. ஆமேன். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் உணர்ந்து வாழ வாழ்த்துகிறோம். பாய் பாய் குட்டீஸ். நானும் ஜோசும்